Journey time. 10th Standard Lesson 1 Prose. His first flight. The seagull was standing on a ledge. ஒரு கடற்பறவை தனியாக தொங்கு பாறை ஒன்றில் நின்று கொண்டு இருந்தது. It was afraid of flying because there was the ocean before him. அதன் முன் பெரிய கடல் இருந்ததால் அது பறப்பதற்கு பயத்துடன் நின்று கொண்டிருந்தது. But his brothers and sisters were flown away already. அதனுடைய சகோதர சகோதரிகள் ஏற்கனவே அங்கிருந்து பறந்து சென்று விட்டனர். His parents told him to fly. இதன் பெற்றோர் இதனை பறக்கச் சொன்னார்கள். It wanted to go with his siblings without flying. ஆனால் இது தன்னுடைய உடன் பிறந்தவர்களிடம் பறக்காமல் செல்ல நினைத்தது. His parents taught his siblings to catch the fish. இதனுடன் பிறந்தவர்களுக்கு அவர்களது பெற்றோர் பறப்பதற்கு மற்றும் மீனை பிடிப்பதற்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தனர். It acted like sleeping to get the attention of his parents. இது தன்னுடைய பெற்றோரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக தூங்குவதைப் போல் நடித்து கொண்டிருந்தது. But his family was busy at their works. ஆனால் யாரும் இதை கண்டு கொள்ளவில்லை. Seagull feels so hungry, but none of them gave him food. கடற்பறவை மிகுந்த பசியில் இருந்தது, ஆனால் யாரும் இதற்கு உணவளிக்கவில்லை. After some times, his mother caught a fish and came towards him. சிறிது நேரம் கழித்து அதனுடைய தாய் ஒரு மீனை எடுத்துக்கொண்டு இதனை நோக்கி பறந்து வந்தது. It became happy. இது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. But his mother stopped in front of him without giving him food. ஆனால் இதனுடைய தாய் உணவை கொடுக்காமல் இதன் முன்னே நின்றுவிட்டது. It jumped towards his mother because of his hunger. இது மிகுந்த பசியில் இருந்தபடியினால் அதன் தாயை நோக்கி குதித்தது. He fell down from the top and going towards the sea. இது மேலிருந்து கீழே உள்ள கடலை நோக்கி விழத் தொடங்கியது. He heard his mother's feather sound and started to flap his wings. அந்த நேரத்தில் அதனுடைய தாயின் சிறகின் சத்தம் கேட்டு அதனுடைய சிறகை அடிக்க ஆரம்பித்தது. Now it learned to fly and very happy for it. இப்போது இந்த பறவை பறக்க தொடங்கிவிட்டது, எனவே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. And finally he had made his first flight. இறுதியாக இது தன்னுடைய முதல் பறக்கும் பயணத்தை தொடங்கியது.